அருள்மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் கோவில் ஸ்ரீ கருப்பண்ணசாமி கோவிலுக்கு எங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 40 வருடங்களுக்கு முன்பு சைவ அன்னதானம் இங்கே வழங்கப்பட்டிருந்தது. 40 வருடங்கள் முன்பிலிருந்து மலேசியாவில் இருந்து பெருமாள் தவன்பட்டி கிராமத்தின் சார்பாக இந்த கோவிலுக்கு சிறப்பான கட்டிடத்தை கட்டி கொடுத்தார்கள். அந்த கட்டிடத்திற்கு கட்டி முடித்தவுடன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் இருந்து இந்த கிராமத்திற்கு பக்த கோடிகளின் காணிக்கை கிடாய்கள் கிட்டத்தட்ட 100க்கு மேலே வந்து அவர்களுக்கு இந்த அசைவ அன்னதானம் சமைத்து சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் அன்னதானமாக வழங்குகின்றோம். இந்த அன்னதானத்திற்கு சாதி மதம் பாராமல் அனைத்து சமூகத்தினரும் இங்கே வந்து வழிபட்டு அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரனின் அருள் பெற்று செல்கின்றார்கள். பக்த கோடிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் எங்கள் ஸ்ரீ தர்மமுனீஸ்வரனும் ஸ்ரீ கருப்பண்ணசாமியும் நிறைவேற்றி தருவதால் ஒவ்வொரு வருடமும் பக்த கோடிகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. பக்த கோடிகளின் வருகை அதிகமாக இருப்பதால் கிடாய்களும் அதிகமாக வருகின்றது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடங்களும் 10 கிடாய் 20 கிடாய் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா எங்கள் கோயில் வந்து அவ்வளவு செல்வாக்கோட ஒரு அருளோடு இருக்கு. அதனால எங்கள் கிராமத்தை எப்பயுமே கட்டி காத்துக்கிட்டு இருக்க முனீஸ்வரனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் கருணாநிதி, பெருமாள் தவன்பட்டி. ஆண்டுதோறும் மிக சிறப்பாக இருக்கும். அதேபோல் இந்த வருடமும் நூற்றுக்கணக்கான கிடாய்கள் வெட்டி பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது. இது நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டவும் மேற்கு வங்கம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, சென்னை, தமிழ்நாடு உள்ள எங்கெங்கிறதோ வருவாங்க. பௌர்ணமி தோறும் வந்து நேர்த்திக்கடன் சொல்லி போவாங்க. அது நடந்த உடனே இந்த வைகாசி உற்சவத்தில் வந்து அவங்களோட இதை செலுத்துவாங்க. செலுத்தி காலையில் ஆரம்பித்த அன்னதானம் இரவு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். அதில் கேட்ட வரம் கொடுக்குறவர் நம்ம தர்மமுனியர். கணேஷ்குமார். என் முன்னோர் காலத்தில் இருந்தே இந்த ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் கோயிலுக்கு அன்னதானம், சைவ அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. இடப்பட்ட காலத்தில் ஒரு 40 வருடங்களாக அசைவ விருந்து 100 கிடாய் 150 கிடாய் வரைக்கும் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 150 கிடாய் வரவுக்கு வந்து சாதி மதம் அப்பாற்பட்டு எல்லா சமுதாயத்திலிருந்து வந்து கலந்து கொண்டு இந்த ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் அருளை பெற்று அவங்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்யறதுனால எல்லோருமே கிடாயில் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. அந்த கிடாயில் வந்து எல்லோரும் சமைச்சு எல்லோருக்கும் ஊர் கிராம பொதுமக்கள் மட்டும் இல்லாம சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து கலந்து கொண்டு இருந்து சிறப்பி தருகிறார்கள். இங்க இந்த தர்மமுனீஸ்வரர் கோயில்ல வந்து பிணி சூழி எது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்த உடனே நிவர்த்தி ஆகிறது. அந்த ஒரு காரணத்தை குழந்தை வரம் இல்லைன்னாலும் குழந்தை வரம் கிடைக்கிறது. இந்த மாதிரி கேட்ட வரம் கிடைக்கிறதுனால எல்லோரும் வருடந்தோறும் கிடாயில் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. இது அந்த அருள் எல்லோருக்கும் கிடைக்கிறதுனாலதான் அந்த அன்னதானம் வந்து வெறும் விமர்சையாக நடந்து கொண்டு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.